ஓகே. வேர் நம் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள நம்பர் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர்னு கொடுப்போம். ஓகேவா? நான் வந்து இப்போ உங்களுக்கு இன்ட் டேட்டா டைப் தான் சொல்லி தர போகிறேன். ஓகே. இப்போ இதுக்குள்ள நான் 5ங்கிற நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னால் வந்து இப்போ இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங்கில் வந்து 500னா அது என்னமா ஸ்டோர் ஆகும்? 500ங்கிற லெட்டர்ஸாக ஸ்டோர் ஆகும். ஆனால் இன்டீஜர் வந்து யூஸ்வலி நம்பர்ஸை தான் ஸ்டோர் பண்ணும். அப்போ அதில் வந்து 500ங்கிற நம்பர் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா 2 பைட்ஸ் அந்த மாதிரி ஒரு மெமரி அலோகேட் ஆயிருக்கு. யூஸ்வலி இது வந்து இதுலலாம் மோர் தென் 2 பைட்ஸ் இருக்கும். 4 பைட்ஸ் அந்த மாதிரி மெமரி இருக்கும். அப்போ 4 பைட்ஸ்னா உங்களுக்கு வந்து 32 zeros and ones இதில் ஸ்டோர் ஆக முடியும். அவ்வளோ பெரிய நம்பர் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படின்னா 500 கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணலாம். இவ்வளோ பெரிய நம்பரை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணலாம். இவ்வளோ பெரிய நம்பரை கொஞ்சம் டவுட்டு தான். இன்னும் கொஞ்சம் பெருசாக போனால் எரர் வந்துருச்சு. தெரியுதா? ஸோ அப்போ ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப அதனால் வந்து இன்ச்சுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்க முடியாது. எனிவே நம்ம அதை விட இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் 500.1 இப்படிலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் பாயிண்ட் வச்சு அது ஃப்ளோட் ஆகிடுது. கேனாட் கன்வெர்ட் டபுள் டு இன்ட்டுன்னு வருது. டபுள் ஃப்ளோட் 2 ஒன்று நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? புரியுதானே நான் என்ன சொல்லிட்டுருக்கேன்னு? ஆனால் நீங்கள் வந்து -5 இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் சொல்லி தர போகிறேன். அந்த ஆப்ரேஷன் என்னன்னா நம்ம வந்து மல்டிபிள் நம்பர்ஸை ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 1 + 2 + 3 + 4 + 5 அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்போ நான் CL போட்டால் என்ன வரும்? எது? முதல்ல வார்னிங் வரும். வரல? இதை லெட்டாவே வச்சிருந்துருக்கலாமே. லெட்டுன்னு மாற்றி பார்ப்போம். ஏன்னா அதோட வேல்யூ நான் மாற்றவே இல்லைல. எஸ், ஆன்சர் வந்து 15. இது வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு அவுட்புட் ரேசிங் மாதிரி தான். இப்போது இத்தனை நம்பரையும் கம்ப்யூட்டரால் ஒட்டுக்கா ஆட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுன்னா 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கும். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன? ஆன்சர் 3. இப்போ நெக்ஸ்ட் இந்த 3யும் 3 ஆட் பண்ணும். இப்போ ஆன்சர் என்ன? 6. இப்போ இந்த 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும். இப்போ ஆன்சர் என்ன? இப்போ இந்த 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும். இப்போ ஆன்சர் என்ன? 15. இப்போ இந்த 15 போய் நமக்குள்ளே போயிடும். புரிஞ்சுதா? இப்படி தான் ஆக்சுவலாக இன்டர்னலாக அது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் அவுட்புட் ரேசிங்கும் கூட இந்த ப்ரோக்ராமுக்கு. நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த கொஷின் முடிந்து விட்டது. ஓகே. மீன்வைல் ஆப்வியஸாக நீங்கள் வந்து இங்கே இன்டென்ட் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் எதுவும் கொடுக்கலினா அது ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட் கொடுத்துக்கும். அதுவாகவே கொடுத்துக்கும். பட் வாட் ஐ வில் சஜஸ்ட் யூஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து எழுதி பழகுங்க. ஏன்னா அது வந்து மோர் சேஃபாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற டேட்டா டைப்பில் தான் அந்த வேரியபிள் கிரியேட் ஆகும். இப்போ பேர்கள் சொல்லுனா 15 வந்துருச்சு. தெரியுதா? தட் இஸ் ஆல். முடிச்சாச்சு.